ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு ஒரு மிக்சர் அண்ட் அலிகேஷன் டாபிக். என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு வெசல் இருக்கு, வெசல் ஏ வெசல் பி. ஓகேவா? அந்த வெசல் ஏல என்ன இருக்குன்னு சொல்றாங்கன்னா, சம் குவான்டிட்டி ஆஃப் மிக்சர் இருக்கு. எவ்வளவு குவான்டிட்டி நமக்கு தெரியாது, பட் அதுல இருந்து 10 லிட்டர் ரிமூவ் பண்ணி வெசல் பில ஊத்துறாங்க. ஸோ வெசல் பில ஏதாவது மிக்சர் இருந்திருந்தா அதை பத்தி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ எதுவுமே மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் ஏல இருந்து 10 லிட்டர் எடுத்து பில ஊத்துறாங்க. அப்ப என்ன மீனிங், வெசல் பில எதுவுமே கிடையாது, அது எம்டியா இருந்திருக்கு. ஓகேவா? அப்ப வெசல் ஏல இருந்து 10 லிட்டர் எடுக்கிறாங்களா, அதை வந்து வெசல் பில ஊத்துறாங்க. வெசல் ஏல வந்துட்டு சிரப் இஸ்ட் வாட்டர் ரேஷியோ வந்து அதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 80% சிரப்னு சொல்றாங்க. அப்போ சிரப் இஸ்ட் வாட்டர் 80:20 வருமா? ஸோ ரேஷியோ வந்து 4:1. ஸோ நமக்கு மிக்சர் கான்செப்ட் வந்து என்னது, சம் குவான்டிட்டி ரிமூவ் பண்ணாலும் ரிமைனிங்லயும் இனிஷியலா என்ன ரேஷியோ இருந்துச்சோ அதே தான் இருக்கும். நீங்க ரிமூவ் பண்ண குவான்டிட்டிலையும் அதே ரேஷியோ தான் இருக்கும். அப்போ இங்க இனிஷியலா 4:1 ரேஷியோல இருந்திருக்கு, அதுல இருந்து 10 லிட்டர் எடுத்து பில ஊத்துறாங்கல்ல, அப்ப அதுலயும் 4:1 ரேஷியோல தான் இருக்கும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். ஸோ ரெண்டு வெசல், இது வந்து ஏ, இது வந்து பின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதுல வந்து 4:1 ரேஷியோல இருக்குது. இதோட குவான்டிட்டி நமக்கு தெரியாது, x லிட்டர். ஓகேவா? இதுல இருந்து 10 லிட்டர் எடுக்கிறாங்களா, சோ ரிமைனிங் வந்து x - 10 இங்க வந்து 10 லிட்டர் அதை பில ஊத்திடுறாங்க. இந்த 10லயும் இந்த 4:1 ரேஷியோ தான் இருக்கும். ஏன்னா இந்த மிக்சர்ல இருந்தானே ரிமூவ் பண்றாங்க. கான்செப்டா தான், நீங்க ரிமூவ் பண்ணாலும் ரிமைனிங்லயும் 4:1 தான் இருக்கும். நீங்க வெளியில எடுத்த அந்த 10 லிட்டர்லயும் 4:1 தான் இருக்கும். ஏன்னா பில எந்த இதுவுமே இல்ல, அது எம்டியா இருக்கு. சோ இங்கேயும் 4:1 ரேஷியோல தான் இருக்கும். அடுத்து என்ன பண்றாங்க, இங்க 10 லிட்டர் இருக்கு, சிரப் இஸ்ட் வாட்டர் 4:1 ரேஷியோல இருக்கு. இதுல இருந்து 10 லிட்டர் ரிமூவ் பண்ணிட்டு 10 லிட்டர் வாட்டர் ஆட் பண்றாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் கான்செப்ட். ரீப்ளேஸ்மெண்ட் கான்செப்ட்னா நமக்கு ஃபார்முலா என்ன வரும், இனிஷியல் into 1 minus removed by total whole power n equal to final. ஓகேவா? இங்க வந்து ரிமூவ்ட் வந்து 2 லிட்டர் ரிமூவ் பண்றாங்க, டோட்டல் வந்து 10 லிட்டர். அதை இங்க போட்டுருவீங்க. சோ n-ன்றது நம்பர் ஆஃப் டைம்ஸ், எத்தனை டைம்ஸ் அந்த ப்ராசஸ் நடக்குது. இங்க வந்து 1 டைம் தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றாங்க. சோ n வந்து 1ன்னு வரும். இனிஷியல் ஃபைனல் நம்ம என்ன எடுப்போம், அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் வந்து எதை வச்சு பண்றாங்க, வாட்டரை வச்சு பண்றாங்க. அப்போ நீங்க அதுக்கு ஆப்போசிட்டா இருக்க சிரப்போட இனிஷியல் ஃபைனல் வேல்யூ எடுக்கணும். ஓகேவா? சோ இங்க ஃபைனல் வேல்யூ கிடையாது, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ சிரப்போட இனிஷியல் வேல்யூ வந்து என்னது, 4:1 ரேஷியோவா? சோ 4/5 வருமா? சோ 4/5 போட்டுருவீங்க இன்டு 1 மைனஸ் ரிமூவ்ட் பை டோட்டல். சோ ரிமூவ்ட் வந்து 2 லிட்டர், டோட்டல் வந்து 10. சோ ஈக்குவல் டு, இது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன வரும், 1/5 வரும். 1 மைனஸ் 1/5 வந்து என்ன வரும், 4/5. சோ 4/5 இன்டு 4/5. சோ சிம்பிளிஃபை பண்ணா என்ன ஆகும், 16/25 வருமா? சோ இந்த 16/25 என்னது உங்களுக்கு, இந்த 2 லிட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறமா இருக்கிற சிரப்போட ரேஷியோ. ஏன்னா நம்ம சிரப்போட இனிஷியல் வேல்யூ தான் இங்க எழுதிருக்கோம். அப்ப நமக்கு கிடைச்சது இந்த 16/25 சிரப்போட ஃபைனல் ரேஷியோ. ஃபைனல் 16/25. அப்ப சிரப் இஸ்ட் வாட்டர் என்ன வரும், 16:9 வருமா? சோ சிரப் இஸ்ட் வாட்டர் வந்து 16:9 வரும். ஏன்னா டோட்டல் 25, அதுல வந்து 16 பார்ட்ஸ் வந்து சிரப், ரிமைனிங் இருக்க 9 பார்ட்ஸ் வந்து வாட்டர். சோ இந்த 10 லிட்டர்ல அந்த 2 லிட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறமா இந்த 4:1 வந்து 16:9 மாறிடுச்சு. ஓகேவா? இப்ப என்ன பண்றாங்க, இங்க ரிமைனிங் குவான்டிட்டி இருக்குல்ல, இந்த x - 10, இதோட இந்த ரீப்ளேஸ்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறமா இந்த இது இருக்குல்ல, ரீப்ளேஸ்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறமா இதோட குவான்டிட்டி வந்து 10 தான். ஏன்னா 2 லிட்டர் ரிமூவ் பண்ணிட்டு சேம் 2 லிட்டர் வாட்டர் ஆட் பண்றாங்க. அப்போ டோட்டல் குவான்டிட்டி சேஞ்ச் ஆகாது. இங்க இருந்து அதே 10 லிட்டர் தான் ரீப்ளேஸ்மெண்ட் அப்புறமும் டோட்டல் குவான்டிட்டியா இருக்கும். சோ இந்த x - 10 லிட்டர் ஏவையும் இந்த 10 லிட்டர் பில இருக்க அந்த வெசல் பில இருக்க மிக்சரையும் ரெண்டையும் அகைன் ஒன்னா மிக்ஸ் பண்றாங்க. சோ மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஃபைனலா என்ன ரேஷியோன்னு கேக்குறாங்க, அதான் கொஸ்டின். இப்ப இங்க ரேஷியோ நமக்கு தெரியும், இங்க ரீப்ளேஸ்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறமா ரேஷியோ 16:9 மாறிடுச்சு. இந்த மிக்சரையும் இந்த மிக்சரையும் தான் மிக்ஸ் பண்ண போறாங்க. சோ நமக்கு தேவையான எல்லாமே இருக்கா, அலிகேஷன் நமக்கு என்ன வேணும், டாப் 3 வந்து சேமா இருக்கணும். ஒன்னு சிறப்பு வச்சு எழுதினீங்கன்னா அந்த டாப் 3 வந்து சிறப்பா வரணும். இல்ல வாட்டர் வச்சு அலிகேஷன் பண்ண போறீங்கன்னா அந்த டாப் 3 வந்து வாட்டரோட பெர்சன்டேஜ் இல்ல பிராக்ஷனா இருக்கணும். சோ நான் வந்து சிறப்பு வச்சு எடுக்கிறேன். இந்த 7 சிறப்போட பிராக்ஷன் வந்து என்னது, 4/5. சோ 4/5. அதே மாதிரி இந்த 10 லிட்டர் ரீப்ளேஸ்மெண்ட், அந்த 2 லிட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறமா சிரப் இஸ்ட் வாட்டர் 16:9, அதுல சிறப்பு வந்து என்னது, 16/25. சோ 16/25. சோ ஃபைனலா நமக்கு என்ன தெரியாது, அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு கீழே என்ன எழுதுவோம், நம்ம இடத்துல குவான்டிட்டி ரேஷியோ எழுதுவோம். சோ குவான்டிட்டி வந்து நமக்கு என்ன இதுல ஏல ரிமைனிங் இருக்க குவான்டிட்டி x - 10, b ல வந்துட்டு 10 லிட்டர் இருக்கு. ஓகேவா?
இதை பத்தின இப்ப இதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதை வேற வேல்யூ கூட எடுத்துங்க. ஸோ மில்க் சிரப்னே எடுத்துங்க. ஏன்னா எக்ஸ்ன்னு இங்கே ஆல்ரெடி ஒரு ரொட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டோட்டல் குவான்டிட்டி, ஸோ இது ஒரு அன்னோன் வேல்யூ, இதுவும் ஒரு அன்னோன் வேல்யூ, ரெண்டு அன்னோன் வேல்யூ வச்சு நம்ம அலிகேஷன் பண்ண முடியாது. பட் இதுக்கு வந்து அவங்க க்ளூ சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஃபைனல் டோட்டல் குவான்டிட்டி வந்து 40 லிட்டர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த 10 லிட்டர் இருக்குல்ல, இது வந்து அகைன் இந்த எக்ஸ் மைனஸ் 10 ஆட் பண்ணும்போது டோட்டல் குவான்டிட்டி 40 மாறிடுது. அப்போ எக்ஸ் மைனஸ் 10 இந்த குவான்டிட்டி பிளஸ் இதுல இருக்க இந்த 10 ஆட் பண்ணும்போது டோட்டல் 40ன்றாங்க. அப்ப மைனஸ் 10 பிளஸ் 10 கேன்சல் ஆகி எக்ஸோட வேல்யூ வந்து 14 இருக்குமா. அப்போ இந்த இடத்துல எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இங்க ரிமைனிங் இருக்கிறது வந்து 13 இருக்கும். 40 மைனஸ் 10 13 இருக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன வரும், 13 வந்துடும். ஸோ இப்போ ரேஷியோ வந்து 3:1 மாறிடும். இப்போ நார்மல் அலிகேஷன் பண்ணீங்கன்னா என்ன வரும், 3 × 4/5 வந்து 12/5 வரும். அதாவது இது இன்ட்டு இது, இந்த 1 இன்ட்டு இந்த 16/25 பண்ணீங்கன்னா 16/25 தான் வரும். கீழே டினாமினேட்டர்ல இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 3 + 1. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன வரும், இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 25, 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 60, 60 + 16 76/25 இருக்கும். கீழே ஒரு 4. ஸோ 76/25 × 4 100 மாறி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபைனலா இருக்க சிரப்போட பர்சன்டேஜ். ஸோ நம்மளோட ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ இது சிரப் வந்து 76னா ரிமைனிங் இருக்க 24 வந்து வாட்டரா இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 19:6 இருக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். இது வந்து அலிகேஷன் மெத்தட்ல பண்ணா இந்த மாதிரி. ஸோ கொஸ்டின் பாக்குறது தான் பெருசா இருக்கும். பட் இந்த இடத்துல இந்த ஒரு சின்ன கான்செப்ட் நான் இனிஷியலா சொன்னேன்ல, இந்த வெசல் பில ஏதாவது மிக்சர் இருந்திருந்தா அதை பத்தி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பட் எதுவுமே மென்ஷன் பண்ணல. அப்ப அது எம்டியா இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த 4 இந்த ஏல என்ன ரேஷியோ இருக்கோ அதுதான் அந்த வெளியில எடுத்த 10 இருக்கும். அப்ப பிலையும் 4:1 ரேஷியோல தான் இருக்கும். நம்ம நிறைய பேர் இந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகும். பில என்ன ரேஷியோ தெரியாம நம்ம எப்படி இந்த கொஸ்டின் ஃபர்தரா ப்ரொசீட் பண்றது, அந்த இடத்துல எல்லாருக்கும் டவுட் வரும். அங்க இந்த சின்ன கான்செப்ட் தான். பில எதுவுமே இல்ல, எதுவுமே மென்ஷன் பண்ணல. அப்ப பி வந்து எம்டியா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு டைம் அண்ட் ஒரு கொஸ்டின். என்ன சொல்றாங்கன்னா, A takes 4 days to do a work, B takes 25% less time than A. அப்போ A வந்து 4x days எடுக்கிறாங்க, அவரோட 25% days கம்மியா எடுக்கிறாங்க B. அப்போ ரேஷியோ வந்து என்ன வரும், A/B. டைம் ரேஷியோ வந்து A வந்து 4x னா 25% லெஸ்னா B வந்து 3x டேஸ் எடுப்பாங்க. அடுத்து C பத்தி என்ன சொல்றாங்க, B வந்து C யோட 16 டேஸ் லெஸ்ஸா எடுக்கிறாங்க. அப்போ C வந்து B யோட 16 டேஸ் எக்ஸ்ட்ரா எடுப்பாங்களா. சோ C யோட டேஸ் வந்து 3x + 16 இருக்கும். அடுத்து இந்த B + C டுகெதர் சேர்ந்து 15 டேஸ்ல முடிக்கிறாங்க. சோ B C டுகெதர் வந்து 15 டேஸ்ல முடிக்கிறாங்க. ஓகேவா. சோ இப்போ இத சால்வ் பண்றதுக்கு நம்மட்ட 3 மெத்தட் இருக்கு. ஒன்னு ஹிட் அண்ட் ட்ரையல், இன்னொன்னு வந்து நார்மல் ஈக்குவேஷன் வரும்ல. இப்ப ஒரு மாடல் நீங்க பார்த்திருப்பீங்க, A வந்து A and B டுகெதர் செய்யற டேஸை விட எவ்வளவு டேஸ் அதிகமா எடுக்கிறாங்க. B வந்து B takes some days more than AB taken together. அந்த மாதிரி மாடல்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ரூட் ஆஃப் அந்த அவங்க எவ்வளவு டேஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கிறாங்களோ அந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுப்போம். சோ அந்த மாடல், அது ஒரு மாடல் ஒன்று இருக்கு. மூணாவது வந்து இந்த ராதா கான்செப்ட் சொல்லுவாங்க. அது நான் டீடைலா ஒரு தனி வீடியோவே போடுறேன். சோ 3 மெத்தட். சோ நான் ஃபர்ஸ்ட் அந்த ராதா கான்செப்ட் அந்த மெத்தட் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அதுல என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த டுகெதர் டேஸ் சொல்றாங்க இல்லையா, அதனுடைய ஸ்கொயர் எழுதிருங்க. 15 ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த இண்டிவிஜுவல் டேஸ் சொல்றாங்களா, இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிருங்க. 3x × 3x + 16. ஓகேவா. இப்போ அதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். சரியா. அந்த எக்ஸோட வேல்யூ எடுத்துட்டு வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி, இப்ப இது வந்து யாரு 3xன்றது B எடுத்துக்கிற டேஸ், இந்த 3x + 16ன்றது C எடுத்துக்கிற டேஸ். B யோட இண்டிவிஜுவல் டேஸ் வேணும்னா இந்த எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்களா. சோ அந்த 3x + 15. சோ இதுதான் B எடுத்துக்கிற இண்டிவிஜுவல் டேஸ். C க்கு வேணும்னா C இந்த வேல்யூ பிளஸ் இந்த 15, 3x + 16 + 15. சோ இந்த x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா BC யோட இண்டிவிஜுவல் டேஸ் கிடைச்சிரும். क्वेश्चनல நம்மட்ட A and C எடுக்கிற இண்டிவிஜுவல் டேஸோட சம் கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம C ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். C B ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணாலே A ஐ ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இத நீங்க சால்வ் பண்ணா குவாட்ரேட்டிக்ல சால்வ் ஆகும். மோஸ்ட்லி இந்த மாதிரி மாடலுக்கு வந்து குவாட்ரேட்டிக் ரொம்ப பெரிய குவாட்ரேட்டிக்காலாம் வராது, சின்னதா தான் வரும். நீங்க மல்டிப்ளை பண்ணி குவாட்ரேட்டிக் யூஸ் பண்றதுனால பண்ணுங்க. அப்படி இல்லையா ஹிட் அண்ட் ட்ரையல் யூஸ் பண்ணுங்க. சோ x க்கு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன வரும், இந்த இடத்துல 3 இருக்கும், இந்த இடத்துல 3 + 16 19 இருக்கும். சோ 3 × 19 57 வராது. 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், 6 + 16 22. சோ பார்த்தாலே சொல்லிடலாம். ஏன்னா நமக்கு இங்க 15 ஸ்கொயர்ன்றது என்னது 225.
ஸோ 5ஆல முடிகிற நம்பர். அப்போ இங்க ஏதாவது ஒன்று 5ஆ வரணும், அப்பதான் 5ஆல வரும், அந்த யூனிட் டிஜிட் 5ஆ வரும். ஸோ அடுத்து 3 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ என்ன ஆயிரும், 9 மாறிடும், இது வந்து 25 மாறிடும். ஸோ 9 into 25 225 கரெக்டா வருது உங்களுக்கு. ஸோ 9 into 25 225 கரெக்டா வருது. அப்போ எக்ஸோட வேல்யூ 3. இப்போ நமக்கு இண்டிவிஜுவல் டேஸ் வேணும்னா என்ன சொன்னேன், இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண சொன்னா, ஸோ b யோட வேல்யூ வந்து என்ன வரும், 3 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 9 plus 15 24 டேஸ், இது வந்து b. c வந்து x வந்து 3 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 9 plus 16 வந்து என்ன வரும், 25 வரும். 25 plus 15 40 டேஸ் வரும். ஸோ bc யோட இண்டிவிஜுவல் டேஸ் கிடைச்சிருச்சு. ஏக்கு வந்து நமக்கு என்னது, a and b யோட டைம் ரேஷியோ வந்து 4x 3x இருக்குல்ல, இந்த 3x ஓட வேல்யூ 24, அப்போ 4x ஓட வேல்யூ வந்து என்ன வரும், 42 வருமா. ஸோ a ஓட இண்டிவிஜுவல் டேஸ் வந்து 32. ஏன்னா 3x வந்து 24னா வெறும் x வந்து 8 கிடைக்கும். ஸோ a வந்து 4x, ஸோ 4 into 8 32 வரும். இப்போ நம்மகிட்ட கொஸ்டின்ல இந்த a plus c யோட சம் ஆஃப் இண்டிவிஜுவல் டேஸ் கேட்கறாங்க. ஸோ ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா 72 வரும். 72 தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். இது ஒரு மெத்தட், ஓகேவா. ஸோ இதே ஈக்குவேஷனை நம்ம வேற எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அதுக்கும் வந்து 15 ஸ்கொயர் எழுதிடுவீங்க, ஓகேவா. 15 ஸ்கொயர் எழுதிட்டு இந்த 3x minus 15, அதாவது அந்த b யோட இண்டிவிஜுவல் டேஸ் வந்து இந்த டுகெதர் செய்யறாங்களா அதை விட எவ்வளவு அதிகம் பார்க்கறோம். ஸோ 3x minus 15. அதே மாதிரி இந்த c யோட இண்டிவிஜுவல் டேஸ் இருக்குல்ல, இது வந்து இந்த டுகெதர் சொல்ற இந்த 15 ஓட எவ்வளவு அதிகம் அப்படின்றத பார்க்கறோம். ஸோ 3x plus 16 minus 15, ஓகேவா. அதாவது எவ்வளவு அதிகம் பார்த்து அது ரெண்டையும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னாலே போதும். நான் அந்த ஸ்கொயர் ரூட்டை இந்த சைடு ஸ்கொயரா கொண்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். ஸோ இது 225 வரும். இங்க வந்துட்டு அகைன் நீங்க வந்துட்டு இத குவாட்ரேட்டிக் எடுக்கிறதுனால எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா x ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கூட நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ 3x minus 15, இது வந்து plus 16 minus 15 வந்து plus 1 ஆயிரும். ஸோ 3x plus 1. ஸோ இப்போ நீங்க x ஓட வேல்யூ வந்து எப்படி அசியூம் பண்ணணும் அப்படின்னா, இங்க மைனஸ் 15 இருக்கு, அப்போ இந்த 3x ஓட வேல்யூ வந்து 15 ஓட கிரேட்டரா இருக்கும். ஸோ 15 ஓட கிரேட்டர்னா எக்ஸுக்கு மினிமம் வேல்யூ வந்து என்னவா இருக்க முடியும், 6ஆ தான் இருக்க முடியும். ஏன்னா நீங்க x ஓட வேல்யூ 5 எடுத்தா கூட 3 into 5 15 தான் வரும். ஸோ 15 minus 15 0 ஆயிடும். ஸோ x ஓட மினிமம் வேல்யூவே வந்து 6 தான். ஸோ நீங்க 6ல இருந்து ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. ஸோ இங்க 6 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இது 18 minus 15 3 இருக்கும். இங்க 18 plus 1 19 இருக்கும். ஸோ 3 into 19 57 வராது. அடுத்து 7 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 7 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 21 minus 15 9 இருக்கும். இங்க 21 plus 2 22 இருக்கும். ஸோ அகைன் வராது. அடுத்து 8 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 24 minus 15 9 இருக்கும். இங்க 8 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 25 இருக்கும். ஸோ 9 into 25 இந்த 225 கரெக்டா வருதா. அப்போ x ஓட வேல்யூ வந்து இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் x ஓட வேல்யூ வந்து என்ன வருது, 8 வருதா, சாரி 9. சோ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் x ஓட வேல்யூ வந்து 8 போட்டாதான் இந்த கரெக்டா இந்த ஈக்குவேஷன் கரெக்டா வருது, ஓகேவா. சோ x ஓட வேல்யூ 9 னா b எடுத்துக்கிற இண்டிவிஜுவல் டேஸ் வந்து என்னது, சாரி x ஓட வேல்யூ 8, b எடுத்துக்கிறது 3x 24, c எடுத்துக்கிறது வந்து 3x plus 16. So c வந்து 40 days, 24 plus 16 வந்து 40 days இருக்கும். So a வந்து நமக்கு என்னது 4x வந்து 32 இருக்கும். So a plus c வந்து again 72 கரெக்டா தான் வருது. So ரெண்டு மெத்தட் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இந்த ஃபர்ஸ்ட் பண்ணது ராதா கான்செப்ட்ன்ற மெத்தட். அதுல வந்துட்டு அந்த டுகெதர் சொல்ற நம்பர் ஆஃப் டேஸ் எழுதி அதோட ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்றீங்க LHSல. RHSல அந்த இண்டிவிஜுவல் அந்த டேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கீங்களா, அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. மல்டிப்ளை பண்ணி குவாட்ரேட்டிக் ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் ஓகே தான். இல்ல நம்ம x ஓட வேல்யூ ஓனா சப்ஸ்டிட்யூட் பண்ணி செக் பண்ணுவோம்ல, அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் ஓகே தான். மேக்ஸிமம் குவாட்ரேட்டிக் போக வேண்டிய அவசியம் இருக்காது இந்த மாதிரி மாடல்ல. நீங்க ஜஸ்ட் ஸ்மாலர் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தாலே ஆன்சர் வர மாதிரி தான் இருக்கும். இது ஒரு மாடல். சோ அந்த மாடல்ல வந்துட்டு b யோட இண்டிவிஜுவல் டேஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம், இந்த 3x பிளஸ் இந்த டுகெதர் சேர்ந்து செய்யற டேஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணாதான் b யோட இண்டிவிஜுவல் டேஸ் கிடைக்கும். அதே மாதிரி தான் c க்கும் இந்த நம்பர் ஆஃப் டேஸ் இன்டு சாரி பிளஸ் இந்த 15 இது ரெண்டையும் ஆட் பண்ணாதான் அந்த இண்டிவிஜுவல் டேஸ் கிடைக்கும். ஆனா இந்த செகண்ட் மெத்தட்ல வந்து எப்படி 15 அந்த டுகெதர் சொல்ற 15 ஸ்கொயர் அதே தான் LHSல. RHSல வந்து என்ன பண்றோம், இந்த b வந்து இந்த டுகெதர் சொல்ற 15 விட எவ்வளவு அதிகமா எடுத்திருக்காரு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்றோம். சோ 3x minus 15 பண்ணாதான் எவ்வளவு அதிகமா இருக்குன்றத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சோ 3x minus 15 இன்டு அதே மாதிரி c வந்து இந்த 15 டேஸோட எவ்வளவு அதிகமா எடுத்திருக்காரு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண c ஓட டேஸ் minus 15 பண்ணிருக்கோம்.
ஸோ அகைன் இங்கேயும் குவாட்ரேட்டிக் ஃபார்ம் ஆகும், அதை சால்வ் பண்ணாலும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம ஈஸியாவே இங்க 15 இருக்கு, அப்ப இந்த 3x வேல்யூ வந்து 15ஓட கிரேட்டரா வரணும். அப்ப எக்ஸுக்கு மினிமம் வேல்யூவே நீங்க 6 ஸ்டார்ட் பண்ணாதான் இந்த இடம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் வரும். நீங்க 5 போட்டா கூட 15 - 15 0 ஆயிரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 5ஓட கிரேட்டரா இருக்கணும். ஸோ அப்படி நீங்க 6, 7, 8 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு 8 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இந்த 225 கரெக்டா வருது. LHS = RHS கரெக்டா வருது. ஸோ x = 8 ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க. ஸோ இந்த மாடல் வந்து நீங்க டைரக்டாவே இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ b யோட நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 3x. ஸோ 3 × 8 24. c வந்து b யோட 16 டேஸ் அதிகம், ஸோ 40. a வந்து 4x வந்து 32 வந்துடும். ஸோ ரெண்டு மாடல்லையும் இந்த இண்டிவிஜுவல் டேஸ் கண்டுபிடிக்கிற மெத்தடை குழப்பிக்க கூடாது. ஓகேவா, அதுக்கு தான் திரும்ப சொல்றேன். ஓகேவா, நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த b and c யோட இண்டிவிஜுவல் டேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண ரெண்டு மெத்தட் பார்த்தோம். ஒன்று ராதா கான்செப்ட், இன்னொன்று வந்து நார்மல் அந்த ரூட் ஆஃப் ab அந்த ஃபார்முலா வச்சு பண்றது. ஸோ தேர்ட் மெத்தட் வந்து என்னன்னா ஹிட் அண்ட் ட்ரைவ் பண்ண போறோம். ஹிட் அண்ட் ட்ரைவ்ல நம்ம ஆல்வேஸ் என்ன பண்ணணும்னா டோட்டல் ஒர்க்கை அசியூம் பண்ணணும். எப்படி அசியூம் பண்ணணும்? நம்மளா ஏதாவது ஒரு நம்பர் அசியூம் பண்ணிக்க முடியாது. இந்த டுகெதர் சொல்றாங்கல்ல, b and c டுகெதர் சேர்ந்து 15 டேஸ் சொல்றாங்கல்ல, ஆல்வேஸ் அந்த டுகெதர் சொல்ற அந்த நம்பர் ஆஃப் டேஸோட மல்டிபிள்ஸ் அசியூம் பண்ணுங்க. ஸோ இங்க டுகெதர் சொல்றது 15 டேஸ். ஸோ நம்ம டோட்டல் ஒர்க் வந்து என்ன செய்ய போறோம்? அந்த 15ஓட மல்டிபிள்ஸ் அசியூம் பண்ண போறோம். அதே மாதிரி கொஸ்டின்ல இருக்க எல்லா நம்பரையும் கொஞ்சம் டிவைட் ஆகிற மாதிரி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளா ஈஸியா முடிஞ்சிடும். ஸோ இங்க ரிமைனிங் இருக்க நம்பர் என்னது? 16 வருதா? ஏன்னா b and c மட்டும் தான் நம்ம பார்க்கணும். 16 வருது. ஸோ 15, 16 டேரக்டா நீங்க LCM எடுத்து 240 கூட அசியூம் பண்ணலாம். 240 பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். ஸோ நான் வந்து 120 எடுத்துக்கிறேன். ஸோ 240, 120 எல்லாமே மல்டிபிள்ஸ் தான் வருது. ஸோ 15ஓட மல்டிபிள் 120. ஸோ டோட்டல் ஒர்க் 120 அசியூம் பண்றேன். அப்ப b plus c எஃபிஷியன்சி வந்து என்ன வரும்? டோட்டல் ஒர்க் டிவைட் பை ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யற டேஸ் வந்து 15. ஸோ b plus c யோட எஃபிஷியன்சி வந்து 8 வருது. டோட்டல் ஒர்க் 120. இப்போ கொஸ்டின் படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணீங்கன்னா என்ன வரும்? b யோட c வந்து 16 டேஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கிறாரு. ஸோ 120 divided by c minus 120 divided by b equal to 16. இப்ப இந்த c க்கும் b க்கும் இந்த 8ல இருந்து நீங்க ஹிட் அண்ட் ட்ரைவ் பிரிச்சு கொடுக்கணும். ஸோ யூஸ்வலா பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு b யோட எஃபிஷியன்சி அதிகம், c யோட எஃபிஷியன்சி கம்மி. ஸோ ஹிட் அண்ட் ட்ரைவ்ல என்ன பண்ணுங்க? இந்த 8 நீங்க ஈக்குவலா பிரிச்சாலே என்ன வரும்? 4:4 வரும். பிசிக்கு நீங்க 8 ஈக்குவலா பிரிச்சாலே 4:4 வரும். பட் யார் அதிகம்? b தான் அதிகம், c வந்து கம்மி. சோ அடுத்த பாசிபிள் காம்பினேஷன் வந்து என்ன வரும்? b and c க்கு. சோ இந்த காம்பினேஷன் வராது. நான் ஆக்சுவலா எங்க இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண சொல்றேன். ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஈக்குவலா டிவைட் பண்ணி பாருங்க. சோ 4:4. அதுக்கப்புறம் யாரு ஹையஸ்ட் யார் லோயஸ்ட் பார்த்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சோ b அதிகமா, சோ இங்க இருந்து இங்க 1 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. சோ பண்ணிட்டீங்கன்னா b வந்து 5 இருக்கும், c வந்து 3 இருக்கும். இந்த வேல்யூவை ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. அப்படியும் இல்லையா அடுத்து பாசிபிள் காம்பினேஷன் வந்து என்ன வரும்? இங்க இருந்து இங்க 2 இங்க கொடுத்துருங்க. அப்போ 6, 2 இருக்கும். இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. ஹிட் அண்ட் ட்ரைவ் இப்படிதான் பண்ணணும் நம்ம. சோ ஃபர்ஸ்ட் 5:3 நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. சோ 120 divided by 3 minus 120 divided by 5. சோ என்ன வரும்? இது வந்து 14 வரும், இது 24 வரும். 40 minus 24 16 கரெக்டா வருதா? அப்போ b and c யோட எஃபிஷியன்சி 5:3 கரெக்ட் நம்ம கண்டுபிடிச்சது. சோ இப்போ நமக்கு b யோட இண்டிவிஜுவல் டேஸ் வேணும் அப்படின்னா டோட்டல் ஒர்க் டிவைட் பை b யோட எஃபிஷியன்சி 524 இருக்கு. c யோட இண்டிவிஜுவல் டேஸ் வேணும்னா b யோட 16 டேஸ் அதிகம். அப்ப 24 plus 16 வந்து 40 டேஸ் போட்டுருவோம் நம்ம. அடுத்து a ஓட இது வேணும் அப்படின்னா b வந்து 3x வேல்யூ 24. அப்ப a வந்து 4x வந்து என்ன வரும்? 32 வரும். சோ அகைன் நம்மளோட क्वेश्चनல இது ரெண்டோட சம் கேட்டிருந்தாங்க. சோ 72 தான் ஆன்சர். அடுத்த क्वेश्चन வந்து இந்த நம்பர் ஆஃப் காயின்ஸ் அமௌண்ட் அதை பேஸ் பண்ணி ஒரு சம். என்ன சொல்றாங்கன்னா a man has 25 paise and 50 paise and 1 rupee coins. சோ எப்பயும் ரேஷியோ கொடுத்திருப்பாங்க. இங்க வந்து என்ன ரேஷியோ இருக்குன்னு சொல்லல, பட் டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து 220 சொல்லிட்டாங்க. டோட்டல் வேல்யூ வந்து 160 ரூபீஸ் இருக்கு அவங்ககிட்ட. ஓகே, இன்னொரு குழு என்ன கொடுக்குறாங்கன்னா நம்பர் ஆஃப் 1 ரூபி காயின்ஸும் 25 காயின்ஸும் 3:1 ரேஷியோல இருக்கு. 50 பைசா பத்தி நமக்கு எதுவும் சொல்லல. சோ 1 ரூபி 25 பைசா மட்டும் சொல்றாங்க. சோ 1 rupees 25 பைசா இதோட ரேஷியோ மட்டும் 3:1 இருக்கா? சோ அப்ப இது 3x, இது வந்து 1x ன்னு எடுத்தீங்கன்னா 50 பைசா நம்பர் ஆஃப் 50 பைசா வந்து எவ்வளவு வரும்? டோட்டல் 220 காயின்ஸ். அதுல இந்த 3x 1x plus 4x ஆயிருமா? சோ 220 minus 4x பண்ணீங்கன்னா அதுதான் வந்து நம்பர் ஆஃப் 50 பைசா காயின்ஸ். சோ இப்போ நீங்க வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க டைரக்டா. சோ இது வந்து நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து 3x, இதோட வேல்யூ வந்து 1 rupees. அப்ப டோட்டல் 1 rupees வந்து அதோட வேல்யூ என்ன இருக்கும்? 3x into 1 இருக்குமா? பிளஸ்
நம்பர் ஆஃப் 50 பைசா வந்து 1x, அதனுடைய வேல்யூ வந்து 0.25 ருபீஸ்ல எழுதலாம். ஸோ எக்ஸ் இன்ட்டு 0.25 இதனுடைய வேல்யூ பிளஸ் 50 பைசாக்கு வந்து நம்பர் ஆஃப் 50 பைசா காயின்ஸ் எத்தனை 220 மைனஸ் இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் 50 பைசா எவ்வளவு கிடைச்சிடும். ஸோ அந்த நம்பர் ஆஃப் காயின்ஸ் இன்ட்டு 50 பைசானா ருபீஸ்ல எழுதுவீங்கன்னா 0.5 எழுதுவீங்க. ஸோ 0.5. ஸோ இது எல்லாத்தோட வேல்யூ ஸோ டோட்டலா 160. இதை சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வரும், இது 3.25, இங்க வந்து 0.5 உள்ள வந்துச்சுன்னா இது 110 மாறிடும், இது -2x. ஸோ 3.25x minus 2x என்ன வரும், 1.25x வருமா. ஸோ 1.25x வரும். இந்த 110 அந்த சைடு போகும்போது 160 minus 110 என்னவா மாறிடும், 15 மாறிடும். ஸோ இந்த 1.25x எப்படி நம்ம எழுதலாம், 5/4x எழுதலாமா. ஸோ ஈக்குவல் டு 15. ஸோ x ஓட வேல்யூ வந்து 14 வரும். உங்ககிட்ட நம்பர் ஆஃப் 50 பைசா காயின்ஸ் கேட்கறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்பர் ஆஃப் 50 பைசா காயின்ஸ். இந்த x ஓட வேல்யூ 14 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 4 into 40 160. 220 ல 160 போச்சுன்னா எவ்வளவு வரும், 60 நம்பர் ஆஃப் காயின்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் இந்த क्वेश्चन ஆன்சர். இது வந்து நார்மலா நம்ம பண்ற ஈக்குவேஷன் மெத்தட். இது அலிகேஷன்ல எப்படி போடலாம் அப்படின்னா, உங்களோட டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் எவ்வளவு இருக்கு, 220. அந்த 220 காயின்ஸுமே எல்லாமே 1 ரூபி காயினா இருந்தா டோட்டல் வேல்யூ என்னவா இருந்திருக்கும், உங்ககிட்ட 220 into 1 220 ருபீஸ் இருந்திருக்கணும். ஓகேவா. ஸோ 220. அடுத்து இந்த 220 நம்பர் ஆஃப் காயின்ஸுமே 50 பைசா காயின்ஸா இருந்தா, எல்லாமே 50 பைசா காயின்ஸா இருந்தா உங்களோட டோட்டல் வேல்யூ என்னவா இருக்கும், 220 into 0.5 110 இருக்குமா. ஸோ 110. அடுத்து இந்த 220 காயின்ஸுமே எல்லாமே 25 பைசாவா இருந்தா அதனுடைய டோட்டல் வேல்யூ என்னவா இருந்திருக்கும், 220 into 0.25 பண்ணீங்கன்னா 55 வருமா. ஸோ 55. பட் நம்மளோட டோட்டல் வேல்யூ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 160 இருக்குது. ஸோ இப்போ அலிகேஷன்ல போடணும் அப்படின்னா இந்த 160 வந்து எது ரெண்டு நடுவில் வருதுன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 1 ரூபி அதுக்கும் இந்த 50 பைசாக்கும் நடுவில் வருதான்னு பாருங்க. ஸோ 220 110 இது ரெண்டுக்கு நடுவில் 160 வருதா, அப்ப அது ஒரு காம்பினேஷன். ஸோ இது மூணு ஒரு காம்பினேஷன், ஒரு அலிகேஷன். அடுத்து 210க்கும் 55க்கும் நடுவில் 160 வருதா, அப்ப இது மூணு ஒரு காம்பினேஷன். ஆனா 110க்கும் 55க்கும் நடுவில் 160 வரல. சோ நமக்கு கிடைச்சிருக்க காம்பினேஷன் வந்து என்னது, இந்த 1 ரூபி 50 பைசா அது ஒரு காம்பினேஷன், 1 ரூபி 25 பைசா அது ஒரு காம்பினேஷன். சோ ரெண்டு அலிகேஷனையும் ஒன்னா ஒரே அலிகேஷனா போட போறோம். அதாவது இது வந்து 3 வேரியபிள் அலிகேஷன் சொல்லுவாங்களா அந்த இது. சோ ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் நமக்கு என்னது, 220 110. சோ 220 110 அத போட்டுட்டோம். இன்னொரு காம்பினேஷன் நமக்கு என்னது, 220 55. சோ ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எழுதுறீங்க, 220 55. சோ சென்டர்ல வந்து 160. சோ இப்போ நார்மலா நம்ம பண்ற அலிகேஷன் தான். சோ இந்த வேல்யூ என்ன வரும், 110 இங்க 15 வருமா. சோ அதே மாதிரி இந்த வேல்யூ வந்துட்டு இது வந்து 16 வரும். அதே மாதிரியே ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 5:6 இருக்கும். அடுத்து இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்க அலிகேஷன் பண்ணுங்க, 160 55 என்ன வரும், 45 105 வருமா. அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்குது இதை பண்ணீங்கன்னா என்ன வரும், 16 வரும். இப்ப இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன வரும், 15 டேபிள கேன்சல் பண்ணீங்கன்னா இது 7 டைம்ஸ் போகும், இது 4 டைம்ஸ் போகும். சோ 7 4. இப்போ உங்ககிட்ட ரேஷியோ வந்து என்ன இருக்கு, 7 4 இருக்கு, இது வந்து 5 6 இருக்கு. யூசுவலா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுவாங்க. சோ இங்க மெர்ஜ் பண்றதுக்கு வழி இல்ல, ரெண்டுமே ஆட் பண்ணணும். நம்ம காமனா எந்தெந்த வேல்யூ எழுதணும், 220 எழுதணுமா. சோ இந்த 7 பிளஸ் 5 ஆட் பண்ணீங்கன்னா 12 மாறிடுமா. இந்த வேல்யூ வந்து 6, இந்த ரிமைனிங் இருக்கிறது 4. சோ இதுதான் ரேஷியோ. அதாவது 1 ரூபி 50 பைசா 25 பைசா இதோட ரேஷியோ வந்து 12:16 6:4. இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணா இது 6 இருக்கும், இது 3 இருக்கும், இது 2 இருக்கும். சோ டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து நம்மகிட்ட 220 சொல்லிருக்காங்கல்ல, ரேஷியோ என்ன வருது, 6 3 11 வருது. சோ 11 யூனிட்ஸ் வந்து 220னா நம்பர் ஆஃப் 50 பைசா வந்து 3 யூனிட்ஸ் என்ன வரும், 11 யூனிட்ஸ் 220னா 1 யூனிட் வந்து 20 வரும். சோ 3 யூனிட்ஸ் வந்து 16 வரும். சோ நம்பர் ஆஃப் 50 பைசா காயின்ஸ் வந்து 60 இருக்கும். 60 நம்பர் ஆஃப் 50 பைசா காயின்ஸ் இருக்கு. சோ இதுதான் நமக்கு அந்த பேசிக் மெத்தட்லயே வந்துச்சு. அடுத்த क्वेश्चन வந்து ஒரு சிம்பிள் இன்ட்ரஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் டாபிக். क्वेश्चन என்ன சொல்றாங்கன்னா, பிரின்சிபல் வந்து P+2Q ன்னு சொல்லிட்டாங்க. சோ பிரின்சிபல் வந்து P+2Q. அடுத்து என்ன சொல்றாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%, டைம் வந்து 2 years. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டாங்க. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும், 5 into 2 10% வருமா.
ஸோ அந்த 10% இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ வந்து 10% ஆஃப் இந்த P plus 2Q. பிரின்சிபல் 10% வந்து அவனுக்கு இன்ட்ரெஸ்டா கிடைக்கும். அமௌண்ட் வந்து என்ன சொல்றாங்க? ஸோ அமௌண்ட் வந்துட்டு ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் 2P plus Q மாறிடுது. ஸோ 2P plus Q அமௌண்ட். ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன வரும்? அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் வருமா? ஸோ அமௌண்ட் இங்க இருக்கு, பிரின்சிபல் இங்க இருக்கு, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 2P plus Q மைனஸ் P மைனஸ் 2Q வரும். ஸோ P மைனஸ் Q வரும். ஸோ இந்த P மைனஸ் Qன்றது என்னது? இந்த 10% ஆஃப் இந்த P plus 2Q ஓட வேல்யூ தான் P மைனஸ் Q. அப்ப 10% வந்து P மைனஸ் Q. ஓகே, 10% ஆஃப் பிரின்சிபல் வந்து P மைனஸ் Q. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன சொல்றாங்க? அதே பிரின்சிபலை இந்த P plus 2Q சொல்லிருக்காங்களா, இதே பிரின்சிபலை CI ல கொடுக்குறாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. அங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க? 100% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டைம் வந்து 2 இயர்ஸ். ஸோ 100%னா 1 இயர் எண்ட்ல என்னவா இருக்கும்? பிரின்சிபல் அமௌண்ட் ரேஷியோ வந்து பிரின்சிபல் 100 இருந்தா 1 இயர் இன்ட்ரெஸ்ட் 100 ஆட் ஆகி 200 இருக்கும் அமௌண்ட் 1 இயருக்கு அப்புறமா. ஸோ நமக்கு இந்த கொஸ்டின்ல அப்ப ரேஷியோ வந்து என்ன வரும்? 1:2 வருமா? ஸோ இது வந்து 1 இயர்ல. ஸோ நமக்கு வந்து 2 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ 2 இயர்ஸ்னா 1 இயர்க்குரிய பிரின்சிபல் அமௌண்ட் ரேஷியோ அப்படியே ஸ்கொயர் ஆகும். 3 இயர்ஸ்னா கியூப் ஆகும், 4 இயர்ஸ்னா 4 டைம்ஸ் ஆகும். ஸோ நமக்கு 2 இயர்ஸ்ன்றனால 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1:4 ரேஷியோல இருக்கும். இது வந்து 2 இயர்ஸ்ல கிடைக்கிற பிரின்சிபல் அமௌண்ட் ரேஷியோ. பிரின்சிபல் 1 இருந்தா 2 இயர்ஸ் கழிச்சு அமௌண்ட் வந்து 4 இருக்கும். இதுதான் அந்த 100% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2 இயர்ஸ்க்கு சிஐனா இதான் மீனிங். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது? அகைன் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் பண்ணீங்கன்னா சிஐ வந்து 3 வருமா? சோ பெர்சன்டேஜ்ல எடுத்தீங்கன்னா 3/1 பிரின்சிபல் 300% வரும். சோ இது 100, இது 400 எடுத்தீங்கன்னா CI வந்து என்ன வரும்? 300 வருமா? சோ நமக்கு தெரியும் 10% ஓட வேல்யூ P minus Q ன்னு தெரியும். அப்ப CI வந்து 300%. சோ 10% வந்து P minus Q னா 300% என்ன வரும்? சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்டு 30 ஆகுது. அப்ப ரைட் ஹேண்ட் சைடு இன்டு 30 ஆகுமா? சோ 30 இன்டு P minus Q. So CI find out பண்ணியாச்சு. இப்ப क्वेश्चनல என்ன கேக்குறாங்க அப்படினா கீழ ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்கல, CI யோட வேற வேற ஃபார்ம் சொல்லிருக்காங்க. இங்க எதுவுமே நம்பர்ஸ் இல்ல, எல்லாமே வேரியபிள்ஸ் தான் சொல்லிருக்காங்க. கீழ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா 10Q சொல்லிருக்காங்க. சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படினா இந்த CI வந்து எல்லாத்தையுமே Q வர்ற மாதிரி நீங்க கண்டுபிடிக்கணும். அடுத்து செகண்ட் ஆப்ஷன் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, 5 into P plus Q. சோ நமக்கு CI வந்து P minus Q தான் வருது. ஆக क्वेश्चनல P plus Q சொல்லிருக்காங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க பார்த்தோனே B வந்து கேன்சல் பண்ணிரலாம். சோ A and C ல மட்டும் பார்த்தா போதும். C க்கு வந்து என்ன சொல்லிருக்காங்க? 7.5 P ன்னு சொல்லிட்டான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல எல்லாமே Q வர்ற மாதிரி நீங்க மாத்தி எழுதணும் CI ய. தேர்ட் ஆப்ஷன்ல எல்லாமே P வர்ற மாதிரி மாத்தி எழுதணும். அது எப்படி மாத்தி எழுதுறது? சோ நமக்கு இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த இன்ட்ரெஸ்ட் 10% ஆஃப் P plus 2Q வந்து எதுக்கு ஈக்குவல் சொன்னோம்? இந்த P minus Q க்கு ஈக்குவல். ஒன்னு ஏன்னா இதுவும் SI இதுவும் SI ரெண்டையுமே ஈக்குவேட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். சோ 10% ஆஃப் P plus 2Q இதோட வேல்யூ வந்து இதுக்கு ஈக்குவல், P minus Q க்கு ஈக்குவல். இப்ப இது 10% என்ன வரும்? 1/10 வருமா? 10 அந்த சைடு போகும்போது 10P minus 10Q ன்னு வரும். சோ P plus 2Q equal to 10P minus 10Q. இப்ப P எல்லாம் ஒரு சைடு Q எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. சோ இந்த P அங்கிட்டு போச்சுன்னா 9P ன்னு ஆயிரும். இந்த 2 இங்கிட்ட வந்து சரி இந்த 10 இங்கிட்ட வந்துச்சுன்னா பிளஸ் 10 ஆகி 12Q மாறிடும். இப்ப இதுல இருந்து P:Q ரேஷியோ வந்து என்ன வரும்? சோ P வேணும் அப்படின்னா இந்த 9 இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 12Q/9 இருக்குமா? சோ 3 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 4Q/3 இருக்கும். Q வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த 12 இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 9/12 வந்து 3/4 இருக்கும். சோ 3P/4. இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்டா செக் பண்ணனும் அப்படினா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல எல்லாமே Q ல எழுதணுமா? சோ P வந்து நீங்க Q ஆ மாத்தணும். சோ P யோட வேல்யூ வந்து 4Q/3 ன்னு எழுதிருக்கோம். அப்ப இந்த இடத்துல இதானே CI, இதத்தான் நம்ம வந்து கொடுத்திருக்க ஃபார்முலா கரெக்ட்டா வருதான்னு செக் பண்ணனும். சோ இந்த P க்கு பதிலா இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். சோ 30 இன்டு P க்கு பதிலா நீங்க கண்டுபிடிச்ச 4Q/3 ஐ சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க மைனஸ் Q. சரி சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4Q minus 3Q ன்னு வரும். சோ Q divided by 3 ன்னு வரும். 30 by அந்த 3 வந்து 10 ன்னு ஆயிரும். சோ 10Q. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல அவங்க 10Q சொல்லிருக்காங்கல, அப்ப
சிஐ வந்து எல்லாமே கியூ ஃபார்ம்ல எழுதுனீங்கன்னா 10Q தான் எழுத முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். தேர்ட் ஆப்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு 7.5 Pன்னு சொல்லியிருக்காங்களா, அப்ப Q வந்து நீங்க P கன்வெர்ட் பண்ணணும். ஸோ Q வந்து P ஃபார்மேட்ல எப்படி எழுதிருக்கோம், 3P/4 எழுதிருமா. ஸோ இந்த இடத்துல 3P/4 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 30 into P minus 3P/4. அகைன் இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 4P இருக்கும். 4P minus 3P வெறும் P இருக்கும். கீழே டினாமினேட்டர்ல 4 இருக்கும். ஸோ 30P/4. 30 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 7.5 தான் வரும். ஸோ 7.5 P இருக்கும். அகைன் தேர்ட் ஆப்ஷன் சொன்னா அதே ஃபார்மேட் வருது. அப்போ ஆப்ஷன் 1ம் ஆப்ஷன் 3ம் தான் கரெக்ட். ஸோ அடுத்த கொஸ்டின் ஒரு டைம் அண்ட் ஒர்க் டாபிக் தான். என்ன சொல்றாங்கன்னா, in a computer game there are builders and destroyers. so ரெண்டு பேர் இருக்காங்க, builders இருக்காங்க, destroyers இருக்காங்க. builder வந்து ஒர்க்க பில்ட் அப் பண்ணுவாங்க, destroyer வந்து destroy பண்ணிட்டே போவாங்க. அதாவது சிமிலர் டு அந்த பைப்பன் சிஸ்டம் வந்து நம்ம ஃபில் பைப் லீக் பைப்னு சொல்லுவாங்களா, அதே கான்செப்ட் தான். சோ என்ன சொல்றாங்கன்னா 25 இருக்காங்க டோட்டலா. எவ்வளவு பில்டர்ஸ் எவ்வளவு destroyers தெரியாது, ரெண்டு பேரும் சேர்ந்து டோட்டலா 25 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுல பில்டர்ஸ் மட்டும் அந்த வால் வந்துட்டு 20 ஹவர்ஸ்ல பில்ட் பண்ணுவாங்க. அதுவே அந்த டெஸ்ட்ராய்ஸ் வந்து அந்த டோட்டல் வாலையும் 15 ஹவர்ஸ்ல டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க கம்ப்ளீட்டா. அப்போ எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணா 5 ஹவர்ஸ்ல அந்த வாலை பில்ட் பண்ணி முடிக்கிறாங்க. சோ எத்தனை டெஸ்ட்ராய்ஸ் இருக்காங்க, எத்தனை பில்டர்ஸ் இருக்காங்க அப்படி கேக்குறாங்க. இது வந்து சிமிலர் டு என்ன மாடல், அந்த பைப்பன் சிஸ்டம்ல இதே மாடல் தான், சேம். அந்த நம்பர் ஆஃப் ஃபில் பைப் எவ்வளவு, லீக் பைப் எவ்வளவு கேட்பாங்க. சோ இதே கான்செப்ட் தான். சோ அது எப்படி பண்ண, நான் வந்து அலிகேஷன் தான் எப்பவுமே ட்ரை பண்ணுவேன். அந்த மெத்தட் தான் இப்போ பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பில்டர்ஸ் மட்டும் இண்டிவிஜுவலா எவ்வளவு டேஸ்ல முடிப்பாங்க, 20 ஹவர்ஸ்ல முடிப்பாங்க. டெஸ்ட்ராய்ஸ் வந்து 15 ஹவர்ஸ்ல டெஸ்ட்ராய் பண்றாங்களா. சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. சோ 20, இது வந்து 15, இது பில்டர்ஸ், இது வந்து டெஸ்ட்ராய்ஸ். ஓகேவா, எல்சிஎம் என்ன வரும், 16 வரும். சோ பில்டரோட எஃபிஷியன்சி 3 வரும், டெஸ்ட்ராயோட எஃபிஷியன்சி -4. ஏன்னா அவங்க வந்து நெகட்டிவ் ஒர்க், நெகட்டிவ் எஃபிஷியன்சி. ஓகேவா, 3 - 4. இப்போ ஓவரால் எஃபிஷியன்சி வந்து என்ன சொல்றாங்க, ஓவராலா எல்லா 25 மெம்பர்ஸும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது 5 ஹவர்ஸ்ல பில்ட் பண்ணி முடிக்கிறாங்க. 5 ஹவர்ஸ்ல டெஸ்ட்ராய் சொல்லியிருந்தா உங்களுக்கு இந்த இடத்துல எஃபிஷியன்சி மைனஸ்ல வரும். 5 ஹவர்ஸ்ல பில்ட் பண்றாங்க, சோ அந்த வேலையை முடிச்சிடுறாங்க. அப்போ இது வந்து பாசிட்டிவ் எஃபிஷியன்சி. சோ 5 என்ன வரும், எல்லாரோட எஃபிஷியன்சியும் 12 வருமா. சோ 60/5 12 வரும். இது வந்து B - D எல்லாம் சேர்ந்து. சோ டோட்டல் வந்து 60. இவங்க வந்து 5 ஹவர்ஸ்ல பில்ட் பண்றாங்க. சோ டோட்டல் எஃபிஷியன்சி 60/5 12 வரும். இப்போ இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி இருக்கு, டோட்டல் எஃபிஷியன்சி இருக்கு. சோ போன அந்த நம்பர் ஆஃப் காயின்ஸ் பார்த்தோம்ல, அதுல அதே கான்செப்ட் தான். என்னன்னா டோட்டல் 25 மெம்பர்ஸ், அந்த 25 மெம்பருமே பில்டரா இருந்தா டோட்டல் எஃபிஷியன்சி என்னவா இருக்கும், ஒரு பில்டரோட எஃபிஷியன்சி 3. 25 பேருமே பில்டரா இருந்தா டோட்டல் எஃபிஷியன்சி 25 × 3 75 இருக்குமா. சோ 25 × 3. அதே மாதிரி இந்த 25 பேருமே டெஸ்ட்ராயரா இருந்தா டோட்டல் எஃபிஷியன்சி என்ன இருக்கும், ஒரு டெஸ்ட்ராயர் எஃபிஷியன்சி -4. 25 பேருமே டெஸ்ட்ராயரா இருந்தா -4 × 25 -100 இருக்கும் எஃபிஷியன்சி. இப்ப இது 75, இது -100. பட் அவங்க டோட்டல் எஃபிஷியன்சி வந்து என்னது 12. இந்த ரெண்டு பேர் சேர்ந்து எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு தெரியாது, பட் டோட்டல் எஃபிஷியன்சி 12 சொல்லிட்டாங்க. இப்ப இது அலிகேஷன்ல போட்டீங்கன்னா என்ன வரும், இது வந்து 1112 இருக்கும். இதை பண்ணீங்கன்னா 65 63 இருக்குமா. சோ 63. அகைன் இதை வந்துட்டு 7 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா இது 16, இது வந்து 9 டைம்ஸ் போகும். சோ இப்ப 16 + 9 25 யூனிட்ஸ் வந்து இது வந்து எது, நம்பர் ஆஃப் மென், நம்பர் ஆஃப் பில்டர்ஸ், நம்பர் ஆஃப் டெஸ்ட்ராயர்ஸ், அந்த ரேஷியோ கொடுக்கும் நமக்கு. அதாவது இவங்களோட ஓவரால் எஃபிஷியன்சி, இவங்களோட ஓவரால் எஃபிஷியன்சி, நடுவுல சென்டர்ல பில்டர் பிளஸ் டெஸ்ட்ராயர் அவங்களோட ஓவரால் எஃபிஷியன்சி பண்ணி அதுக்கு அலிகேஷன் எடுத்தீங்கன்னா அது வந்து அந்த நம்பர் ஆஃப் பில்டர்ஸ், நம்பர் ஆஃப் டெஸ்ட்ராயர்ஸ் அந்த குவான்டிட்டியை கொடுக்கும். இதே கான்செப்ட் தான் அந்த பைப்ஸ் அண்ட் சிஸ்டமே வரும். ஓகேவா, அலிகேஷன்ல பண்ணா இப்படிதான் பண்ணணும். சோ 16 + 9 25 யூனிட்ஸ் வந்து டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளவு இருக்காங்க, 25 பேர் இருக்காங்க. அப்ப 1 யூனிட் வந்து 1 மெம்பரா. சோ பில்டர்ஸ் வந்து 16 பில்டர்ஸ் இருக்காங்க, டெஸ்ட்ராயர்ஸ் வந்து 9 டெஸ்ட்ராயர்ஸ் இருக்காங்க. क्वेश्चन வந்து நம்ம டெஸ்ட்ராயர் தான் கேக்குறாங்க. சோ 9 நம்பர் ஆஃப் டெஸ்ட்ராயர்ஸ் இருக்காங்க. அடுத்த क्वेश्चन வந்துட்டு ஒரு டைம் அண்ட் ஒர்க் மாடல் தான். இது வந்து எப்படின்னா fill in the blanks மாதிரி. சோ உங்களுக்கு क्वेश्चनல 2 டேஷ் கொடுத்திருக்காங்க, ஆப்ஷன் வந்து 2 வேல்யூ சொல்லிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ ஃபர்ஸ்ட் டேஷ் குறியது, செகண்ட் இருக்க வேல்யூ செகண்ட் டேஷ் குறியது. நீங்க ஒவ்வொன்றா அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி அந்த क्वेश्चन வந்து கம்ப்ளீட் ஆகுதா, கரெக்டா வருதா அப்படிங்கறத செக் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, XYZ சேர்ந்து 32 டேஸ்ல வொர்க்க முடிக்கிறாங்க. Z மட்டும் அந்த வொர்க்க வந்துட்டு டேஷ் நம்பர் ஆஃப் டேஸ், அதாவது அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ நீங்க அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 18 இருக்கா, அப்ப நீங்க
ஃபர்ஸ்ட் என்னவா எடுத்துக்கணும், இஜெட் வந்து 80 டேஸ்ல அந்த ஒர்க்கை முடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்றாங்க, XYZ start together and after dash number of days. ஸோ அந்த செகண்ட் வேல்யூ இருக்குல்ல, இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல செகண்ட் வேல்யூ 24 இருக்கு. அப்போ நீங்க கொஸ்டின் எப்படி எடுத்துக்கணும், XYZ சேர்ந்து ஒர்க் பண்றாங்க, ஆஃப்டர் 24 டேஸ்க்கு அப்புறமா எக்ஸ் அண்ட் ஒய் லெஃப்ட் ஆயிடுறாங்க, இஜெட் வந்து ரிமைனிங் ஒர்க்கை 20 டேஸ்ல முடிக்கிறாங்க. ஸோ இந்த டேஷ்ல வர்ற வேல்யூவை நீங்க ஆப்ஷன்ல இருந்து ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இஜெட் வந்து ரிமைனிங் ஒர்க்கை 20 டேஸ்ல முடிக்கிறாரா இல்லையான்றது கரெக்டா வருதான் செக் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இஜெட் அலோன் 80 டேஸா, எக்ஸ் ஒய் இஜெட் சேர்ந்து 32 டேஸ். அப்ப எல்சிஎம் வந்து என்ன வரும், ஸோ இது வந்து எக்ஸ் ஒய் இஜெட், இது வந்து இஜெட் மட்டும். ஸோ இவங்க 32 டேஸ், இவங்க 80 டேஸ். இப்போ டோட்டல் ஒர்க் வந்து என்ன வரும் 160யா. ஸோ இவங்களோட எஃபிஷியன்சி 5, இஜெட்டோட எஃபிஷியன்சி 2. அப்ப எக்ஸ் ஒய் இஜெட் சேர்ந்து எவ்வளவு டேஸ் ஒர்க் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 24 டேஸ் ஒர்க் பண்றாங்க. ஸோ 24 டேஸ்ல 24 into 5 120 மாறிடுமா. ஸோ ரிமைனிங் ஒர்க்கை ஒய் மட்டும் 20 டேஸ்ல முடிக்கிறாரு. ஸோ 20 into இஜெட்டோட எஃபிஷியன்சி, இது பண்ணா இந்த டோட்டல் ஒர்க் வரணும். ஸோ இதை ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 120 plus 40 160. ஸோ டோட்டல் ஒர்க் கரெக்டா வருதா. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டா இருக்கும் fill in the blanks. ஸோ ஆப்ஷன் 1. அடுத்த ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2 வந்து என்ன சொல்றாங்க, இதே மாதிரியே XY Z வந்து 32 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க, அது ஸ்டாண்டர்ட் வேல்யூ. Z அலோன் வந்து செகண்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 48. ஸோ இப்போ டோட்டல் ஒர்க் வந்து என்ன வரும் 96 வரும், இவங்களோட எஃபிஷியன்சி 3 வரும், இவங்க Z எஃபிஷியன்சி 2. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு டேஸ் ஒர்க் பண்றாங்க, செகண்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் செகண்ட் டேஸ்ல 12 நாள். ஸோ 12 into 3. ஸோ சேர்ந்து ஒர்க் பண்ற டேஸ் பிளஸ் ரிமைனிங் ஒர்க்கை வந்து 20 நாள்ல இஜெட் பண்ணி முடிக்கணும். ஸோ 2 into 20. ஸோ இதை ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 12 into 3 36 plus 40 76 வருது. பட் நமக்கு 96 டோட்டல் ஒர்க். ஸோ ஆப்ஷன் பி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஓகேவா. அடுத்து ஆப்ஷன் சிக்கு வாங்க. ஸோ 32ன்றது காமன் வேல்யூ. ஸோ XY Z சேர்ந்து 32 டேஸ்ல முடிக்கிறாங்க, இஜெட் மட்டும் 128 டேஸ் சொல்லிட்டாங்க. ஸோ 128. ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஒரு 128 தான் வரும். XY Z எஃபிஷியன்சி 4 இருக்கும், இஜெட்டோட எஃபிஷியன்சி 1 இருக்கும். அகைன் XY Z சேர்ந்து எவ்வளவு டேஸ் ஒர்க் பண்றாங்க, தேர்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 27 டேஸ் ஒர்க் பண்றாங்க. ஸோ 27 into 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்றதால அவங்க 3 பேரோட எஃபிஷியன்சி பிளஸ் ரிமைனிங் ஒர்க்கை இஜெட் 1 டேல முடிச்சாகணும். ஸோ 20 into 1. இதை சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வரும், இது 108 plus 20 128. ஸோ ரெண்டு கரெக்டா வருதா. ஸோ ஆப்ஷன் சி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஆப்ஷன் பி வந்து என்ன வருது உங்களுக்கு, சேம் XY Z சேர்ந்து 32 டேஸ்ல முடிக்கிறாங்க, இஜெட் மட்டும் 40 டேஸ் ஆப்ஷன் 4ல. ஸோ எல்சிஎம் வந்து 116 வரும். இவங்க 3 பேரோட எஃபிஷியன்சி 5, இஜெட்டோட எஃபிஷியன்சி 4. ஃபோர்த் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் XY வந்து எவ்வளவு டேஸ்க்கு அப்புறமா லெஃப்ட் ஆகிறாங்க, 16 நாளைக்கு அப்புறமா செகண்ட் டேஸ்ல வர்றது. ஸோ 16 into 5 பிளஸ் ரிமைனிங் ஒர்க்கை 20 டேஸ்ல இஜெட் முடிக்கணும். ஸோ டோட்டல் எவ்வளவு வருது, ரெண்டு ஆட் பண்ணா 80 plus 80 160. ஸோ இதுவும் கரெக்டா வருதா. ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல பிஏ தவிர்த்து ACD 3ல வர்ற வேல்யூமே அந்த fill in the blanks கரெக்டா ஃபில் பண்ணுது. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து ஒன்லி AC and D. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த டைம் அண்ட் ஒர்க் சம்ம வந்துட்டு 4 ஆப்ஷனையும் ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம பேசிக் மெத்தட்ல பண்ணோம். ஸோ இது இப்படிதான் பண்ணணுமா, வேற வழி இல்லையா, இன்னொரு மெத்தட் இருக்கு, ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். அது ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும், 2 லைன்ல முடிஞ்சிடும். என்ன சொல்றாங்கன்னா, இப்ப XY Z சேர்ந்து 32 டேஸ்ல முடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இஜெட் அலோன் வந்து எவ்வளவு டேஸ் 80 டேஸா. அப்போ ரெண்டு ஒர்க்கும் சேம். அதாவது என்ன மீனிங்னா, XY Z சேர்ந்து XY Z சேர்ந்து 32 டேஸ்ல பண்ற ஒர்க், அதே ஒர்க், அதனால ஈக்குவல் போடுறேன். இஜெட் மட்டும் எவ்வளவு டேஸ்ல பண்றாரு, இஜெட் மட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 80. ஸோ 80 டேஸ்ல பண்றாரு இஜெட் மட்டும். ஓகேவா. அப்போ நம்ம கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 3 பேர் சேர்ந்து எவ்வளவு டேஸ் வரைக்கும் ஒர்க் பண்றாங்க, 24 நாள் 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் அண்ட் ஒய் லெஃப்ட் ஆகி போயிடுறாங்க. ஸோ ரிமைனிங் ஒர்க்கை இஜெட் வந்து 20 டேஸ்ல முடிக்கிறாங்க. ஸோ ரிமைனிங் ஒர்க்கை இஜெட் 20 டேஸ்ல முடிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு வேல்யூவை ஜஸ்ட் ஃபில் பண்ணி பார்க்கணும், அவ்வளவுதான். XY Z சேர்ந்து எவ்வளவு நாள் ஒர்க் பண்றாங்க, 24 நாள். அதுக்கப்புறமா ரிமைனிங் எவ்வளவு நாள் இருக்கு, 8 டேஸ் ஒர்க் இருக்கு. சோ XY Z சேர்ந்து 8 நாள்ல செய்ய வேண்டிய ஒர்க்கை Z 20 டேஸ்ல செய்யறாரா அப்படின்னு, அது வந்து ஈக்குவலா வருதா அப்படின்றத பார்க்கணும்.
ஸோ XYZ 32 நாள்ல முடிக்கணும். பட் 24 நாள் மட்டும்தான் ஒர்க் பண்ணிட்டு லெஃப்ட் ஆகி போயிடுறாங்க. ரிமைனிங் 8 நாள் ஒர்க் இருக்கா. ஸோ இந்த 3 பேர் சேர்ந்து 8 நாள்ல செய்யற ஒர்க்கை இஜெட் மட்டும் 20 நாள்ல செய்யறாரு. இதுதானே கொஸ்டின். ஸோ இப்போ கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷன் கரெக்டா டிரைவ் ஆகி வருதான்னு பார்க்கணும். LHS RHS. ஸோ LHSல என்ன சேஞ்ச் நடந்திருக்கு, 32ல இருந்து 8 ஆயிருக்கு. ஸோ டிவைடட் பை 4 ஆயிருக்கா. ஸோ ரைட் ஹேண்ட் சைடா அப்ப டிவைடட் பை 4 ஆயிருக்கணும். ஆயிருந்தா மட்டும்தான் அந்த ஆப்ஷன் கரெக்ட்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிட்ட RHS வந்து 80ல இருந்து 20 ஆயிருக்கு. ஸோ அங்கேயும் டிவைடட் பை 4 தான் ஆயிருக்கு. ஸோ ரெண்டு சைடும் சேம் சேஞ்சஸ் தான் வந்திருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஓகேவா. இப்ப இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு குழப்பமா இருக்கும். அடுத்த 3 ஆப்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சு செகண்ட் ஆப்ஷன் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. செகண்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் XYZ வந்து 32 டேஸ்ல ஒர்க் முடிக்கிறாங்க. சேம் அதே ஸ்டாண்டர்ட் வேல்யூ. இஜெட் அலோன் வந்து செகண்ட் ஆப்ஷன்ல என்ன சொல்றாங்க, 48 டேஸ் சொல்றாங்களா. சோ 48 டேஸ். அப்ப நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இங்க எழுதுற மாதிரி எழுதினீங்கன்னா எப்போ என்ன வரும், XYZ into 32. இதே ஒர்க்கை இஜெட் மட்டும் 48 டேஸ்ல முடிக்கிறாங்க. செகண்ட் ஆப்ஷன்ல இஜெட் அலோன் 48 டேஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இப்ப ரிமைனிங் ஒர்க்கை வந்துட்டு 20 டேஸ்ல இஜெட் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். இங்க வந்து XYZக்கு எவ்வளவு ரிமைனிங் ஒர்க் இருக்குன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ எத்தனை நாள் வரைக்கும் ஒர்க் பண்றதா சொல்றாங்க, XYZ டுகெதர் வந்து 12 டேஸ் ஒர்க் பண்ணதா சொல்றாங்க. அதுக்கப்புறமா லெஃப்ட் ஆகி போயிடுறாங்க. சோ டோட்டலா அவங்க 32 டேஸ், அதுல 12 டேஸ் மட்டும் தான் ஒர்க் பண்றாங்க. ரிமைனிங் எவ்வளவு இருக்கு, 20 இருக்கு. சோ 20 ஃபில் பண்ணிடும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு சேம் சேஞ்சஸ் நடந்திருக்கான்னு பார்க்கணும். அவ்வளவுதான். சோ 32ல இருந்து 20 ஆயிருக்கு. என்ன சேஞ்ச் நடந்திருக்கு, சோ இன்டு 20/32வா, அதாவது 32 20 மாறி இருக்கான். 32 இன்டு 20/32 ஆயிருக்கும். அப்பதான் இது கேன்சல் ஆகி 20 வரும். சோ என்ன சேஞ்ச் நடந்திருக்கு, 20/32னா சோ இன்டு 5/8 ஆயிருக்கா. அப்ப ரைட் ஹேண்ட் சைடு இன்டு 5/8 மாறி இருக்கும். சோ 48 இன்டு 5/8 பண்ணீங்கன்னா என்ன வரும், 6 வரும். 6 into 5 13 வருது. பட் நமக்கு 20 டேஸ்ல ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் இஜெட் ரிமைனிங் ஒர்க்கை. சோ ஆனா நமக்கு 13 வருது. இந்த சைடு நடந்திருக்க சேஞ்சா இங்கிட்ட அப்ளை பண்ணீங்கன்னா இங்கிட்ட 13 வருது. பட் 20 டேஸ் நமக்கு முடிக்கணும். அப்ப ஆப்ஷன் பி எலிமினேட். ஓகேவா. அடுத்து ஆப்ஷன் சிக்கு வாங்க. சோ XYZ வந்து அதே 32 டேஸ் தான். இஜெட் வந்து எவ்வளவு டேஸ்ல முடிக்கிறதா சொல்றாங்க, ஆப்ஷன் 3ல 128 டேஸ்ல முடிக்கிறாரு. சோ இஜெட் வந்து 128 டேஸ்ல முடிக்கிறாங்க. சோ அதே மாதிரி ரிமைனிங் ஒர்க் வந்து XY லெஃப்ட் ஆகி போனதுக்கு அப்புறம் ரிமைனிங் ஒர்க்கை 20 டேஸ்ல முடிக்கணும். சோ XYZ சோ 32 டேஸ்ல எவ்வளவு நாள் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க 3 பேரும், ஆப்ஷன் 3ல வந்து 27 டேஸ் சொல்றாங்களா. சோ 30 to 27 வரைக்கும் ஒர்க் பண்றாங்க. சோ ரிமைனிங் 5 டேஸ் ஒர்க் பண்ணல அவங்க. சோ இந்த 3 பேரோட 5 நாள் ஒர்க் வந்து இஜெட்டோட 20 நாள் ஒர்க்குக்கு ஈக்குவலா வருதான்னு பார்க்கணும். அதை எப்படி செக் பண்றோம், இங்க இருந்து இங்க என்ன சேஞ்ச் நடந்திருக்குன்னு பார்க்கணும். சோ 32ல இருந்து 5 ஆயிருக்கு. அப்போ இன்டு 5/32 ஆயிருக்கா. இல்லனா இப்படி கூட பாருங்க. சோ 32 இன்டு 128, இதுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன், இன்டு 4. அப்ப இதுக்கும் இதுக்கும் இன்டு 4 வரணும். சோ 5 into 4 20 கரெக்டா வருது. அப்ப ஆப்ஷன் 3 கரெக்ட். நீங்க ஃபர்ஸ்ட் இதுமே இப்படி செக் பண்ணலாம். சோ 32க்கும் 80க்கும் என்ன சம்பந்தம், இன்டு 2.5வா. சோ அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்லிருந்தாங்க क्वेश्चनல, ரிமைனிங் வந்துட்டு 24 டேஸ். அப்ப 8 டேஸ் இருக்குமா. சோ 8 into 2.5 பண்ணனும். பண்ணா 20 வருது. இங்கேயும் 20 தான் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். சோ இப்படி நீங்க இந்த சைடு தான் செக் பண்ணணும் இல்ல, இப்படி கூட செக் பண்ணிக்கலாம். ஓகேவா. அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன் வாங்க. ஃபோர்த் ஆப்ஷன்லயும் சோ நான் இங்கே கூட எழுதுறேன். சோ ஃபோர்த் ஆப்ஷன்லயும் வந்துட்டு நமக்கு என்ன சொல்றாங்க, XYZ வந்து 32 டேஸ் தான். இஜெட் அலோன் வந்து என்ன சொல்றாங்க, 40 டேஸ் சொல்றாங்க. ஓகேவா. சோ இஜெட் அலோன் 40 டேஸ். சோ அடுத்து XYZ வந்து எவ்வளவு நாள் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க, 16 டேஸ் வரைக்கும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. சோ ரிமைனிங் 60 டேஸ் இருக்கா. ஆக்சுவலா 32 டேஸ் 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். பட் 3 பேர் சேர்ந்து 16 நாள் மட்டும் ஒர்க் பண்றாங்க. அதுக்கப்புறம் XY லெஃப்ட் ஆகி போயிடுறாங்க. சோ எவ்வளவு ஒர்க் ரிமைனிங் இருக்கு, 3 பேர் சேர்ந்து செய்ய வேண்டியது 16 நாள் ஒர்க் இருக்கா. சோ இன்டு 16. இப்ப ரெண்டு சைடும் சேம் சேஞ்சஸ் நடந்திருக்கான்னு பார்க்கணும். சோ 32ல இருந்து 40க்கு என்ன சேஞ்ச், இன்டு 1.25. அப்ப 16 into 1.25 பண்ணீங்கன்னா என்ன வரும், சோ சேம் 20 தான் வரும். அப்ப ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். சோ ஆப்ஷன் 1, 3, 4 மூணுமே கரெக்ட்.